ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மழைத்துளி சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் இதே தமிழ் லெசனில் முதல் வகுப்பில் முதல் பருவம் விரலோடு விளையாட அப்படின்ற லெசனில் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதே விரலோடு விளையாடு அப்படின்ற லெசனில் பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்கை தொட்டு அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம். அதாவது நம்மளுக்கு முதல்ல ஒரு படம் தந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி இருக்கிற படம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி பண்ணணும். மற்ற படம்லாம் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரியா? அதே மாதிரி பொருத்தமான படத்தை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். முதல்ல இருக்கிற படம் பாருங்க, அந்த படம் வாய் திறந்துருக்கு, ஆனால் இங்கே வாயே திறக்கல, மூடி இருக்கு, அதனால அது இல்லை. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 வால் இருக்கு, ஆனால் இதுக்கு ஒரு வால் தான் இருக்கு, ஸோ அதுவும் இல்லை. மூணாவது படம் தான் சரியானது. பாருங்க, கொம்பும் கரெக்டாக இருக்கு, கடைசியில் வாலும் சரியா இருக்கு, வாயும் சரியா இருக்கு. ஸோ அந்த 2 படத்தை நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்தது செகண்ட் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? ஜோக்கர் தந்திருக்காங்க. ஜோக்கர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப காமெடி பண்ணுவாங்க இல்லை? அந்த மாதிரி தான் இப்பயும் நம்மளுக்கு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. சரி, இது பார்க்கலாமா? ஜோக்கரோட முதல் படத்தை பாருங்க, அதோட மூக்கு பார்த்தீங்களா எல்லோ கலராக இருக்குது, ஆனால் சரியான படம் ரெட் கலராக இருக்குது. அடுத்த படம் பாருங்க, அது மூக்கு சரியாக இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இருக்கிற 2 படமும் அதுக்கப்புறம் இருக்கிற 2 படமும் மூக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த மூணாவது படத்தில் கழுத்தில் போட்டிருக்காங்களே, அது ப்ளூ கலராக இருக்குது, ஆனால் கரெக்டான படத்தில் பச்சை கலராக இருக்குது. நாலாவது படம் பாருங்கள், அதோட தொப்பி ஒன்று மட்டும் ப்ரௌன் கலராக இருக்குது, ஆனால் நிஜமான படத்தில் எல்லோ கலராக இருக்குது. ஸோ இந்த 3ம் இல்லை, அந்த 2வது படம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்தது தவக்கலை தந்திருக்காங்களே, அந்த டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இருக்கிறது பாருங்கள், அதோட கண்ணை பார்த்தீங்களா ரெட் கலராக இருக்குது, ஆனால் நிஜமான படத்தில் அது ஒயிட் கலராக இருக்குது கண்ணு. ரெண்டாவது படத்தில் அந்த தவக்கலை கையை மூடி இருக்கு, ஆனால் முதல் தவக்கல்ல நம்ம ஆள்காட்டி விரலால் சைடில் காமிக்குது, இப்படின்னு சைடில் ஆள்காட்டி விரலால் காமிக்குது. மூணாவது படம் அதோட கையை 2மே கீழே வச்சிட்ருக்கு, பார்த்தீங்களா? ஆனால் நிஜமான படத்தில் கையை என்ன பண்ணுது? ஆள்காட்டி விரலால் சைடில் காமிக்குது. ஸோ நம்ம எதை ஜாயின் பண்ணணும்? 4ஆவதாக இருக்கிற படத்தை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்து அழகாக பண்ணிடணும். நம்ம ஸ்க்ரீனில் தெரியுதுல, அதே மாதிரி பண்ணணும். பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். முதல்ல நம்மளுக்கு பறவையெல்லாம் தந்திருக்காங்க. 3 பறவை இருக்குது. பறவை என்னெல்லாம் பண்ணும்? கத்தும், பறக்கும், இதெல்லாம் பறவை பண்ணும். அந்த மாதிரி ஒரு பறவை அங்கே இருக்காது, என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். முதல்ல நம்மளுக்கு பந்து தந்திருக்காங்க. பந்தை வச்சு விளையாடலாம், ஆனால் பந்து பறக்காது, கத்தாது. ஸோ அது பறவை இல்லை. அடுத்தது பொம்மை ஆடாது, நம்ம என்ன அதை பண்ண வைக்கிறோமோ அதான் பண்ணும். பொம்மை கத்தாதுல்ல. அடுத்தது பாருங்க, ஆந்தை பறக்கும், கத்தும். ஸோ இதுதான் பறவை. இது 2ம் நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க? அதெல்லாம் என்னது? குதிரை இருக்குது, கப்பல் இருக்குது, இது அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் இருக்குது. இதெல்லாம் விளையாட்டு பொருட்கள், டாய்ஸ். நீங்கள் டாய்ஸை வச்சு விளையாடுவீங்களே, அதுதான் இது. அந்த மாதிரி டாய்ஸ் அங்கே ஒன்று இருக்குது, அது என்னதுன்னு பார்க்கணும், சரியா? முதல்ல லட்டு வச்சு என்ன பண்ண முடியும்? சாப்பிட்லாம். ஸோ அது டாய்ஸ் இல்லை. அடுத்தது சாக்லேட்டும் சாப்பிட்ற பொருள். மூணாவதாக இருக்கிறது ஒரு ட்ரெயின் பொம்மை.
பொம்மைன்னு சொல்லும் போதே டாய்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். அதாவது அடுத்துக்கப்புறம் மூணாவதா நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க, ஒரு நோட்டு, எரேசர், அப்புறம் பென்சிலாக தந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து மிஸ் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம கையில் எடுத்துப்போம். இப்போ நம்ம கூட இதெல்லாம் நம்ம நோட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் கூட வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, நோட் வச்சுருக்கீங்க, பென்சில் வச்சுருக்கீங்க, எரேசர் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஷார்ப்னர் வச்சுருப்பீங்கள. இதெல்லாம் எழுத உதவும்ல. அதனால நம்ம அந்த ஷார்ப்னரோட ஜாயின் பண்ணணும். இதை ரெண்டும் ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணி முடிக்கணும். அடுத்தது இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். இதில் ஒரு செருப்பு மட்டும் தனியாக இருக்கும். நம்ம காலில் போடும்போது 2 கால் 2 செருப்பு நல்ல மேட்சிங்காக போட்டுட்டு போவோம்ல. ஆனால் இங்கே ஒரு செருப்பு மட்டும் தனியாக இருக்கும், அதோட பேர் இல்லாமல் இருக்கும். அது எந்த செருப்புன்னு நம்ம வட்டமிடணும். ஆமாம், அதுதான் அந்த ஷூ தான் நம்ம வட்டமிடணும். அதே மாதிரி வட்டமிடுங்க. நிகழ்வை சொல்வேன். இது வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு படத்தை தந்திருக்காங்க. நம்ம கதை சொல்ல போகிறோம். உங்களுக்கு அம்மா கதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கதையை கற்றுட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும். ஓகேவா? முதல்ல ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். முதல்ல ஒரு மரம் இருந்துச்சு. அங்கே ஒரு பறவை வீடு கட்ட போகுது. ஓகேவா? வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? பறவைக்கு வந்து குச்சி வேணும். அதனால் அந்த பறவை குச்சியெல்லாம் போய் தேடி ஒன்றா எடுத்துட்டு வந்து ஒரு அழகான கூண்டு கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவை முட்டை இட்டுது. என்ன பண்ணுது? முட்டை போடுது. முட்டையிலேருந்து குஞ்சியெல்லாம் வெளியே வருது. நம்மளுக்கு நம்ம அம்மா சாப்பாடு தருவாங்களே, அந்த மாதிரி இந்த குஞ்சியோட அம்மா அந்த பறவை வந்து சாப்பாடு தரணும்ல. அதனால் அவங்க போய் சுற்றி பார்த்து சாப்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ போய் எடுத்துகிட்டு வந்து அதோட குஞ்சுக்கு தரும். நம்மளுக்குன்னு நம்ம அம்மா அப்படிதான். நம்ம அம்மா வந்து வேலைக்கு போய் காசெல்லாம் சம்பாரித்து நம்மளுக்கு சாப்பாடு தருவாங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வருவீங்க. சரியா? இந்த கதை நல்லா இருக்குல்ல. இதை நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? பெயரை சொல்வேன். நம்மளுக்கு இங்கே சில படங்களை தந்திருக்காங்க. அது என்னதுன்னு நம்ம அதை பார்த்து நம்ம பேரை சொல்வோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்ம மழை எப்பயாவது வரும்போது இதை எடுத்துகிட்டு போவோம். என்னது? குடை. ஆமாம், இது வந்து குடை. இது வந்து மழை வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரொம்ப கசப்பாக இருக்கும். இது சில பேருக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கீழே கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? ஆமாம், அது வந்து பாகற்காய். இது வந்து கசப்பாக இருக்கும். அடுத்தது கல். இது என்னது? கல். கீழே பச்சை கலராக இருக்குது. என்னது? தவளை. அடுத்தது இலை. முட்டை. என்னது? முட்டை. தலையணை வந்து நம்ம தூங்கும் போது நம்ம இதை தலை கீழே வைப்போம். அதனால தான் தலையணைன்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு. இதை உருளைன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பானையில் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். கீழே இளநீர் வந்து ரொம்ப சூடான காலத்தில், அதாவது சம்மர் சீசனில் நம்ம இந்த இளநீர்லாம் குடிப்போம். அப்போ தான் நம்மளோட உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது யானையில் நம்ம சவாரி செஞ்சு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பையில் நம்ம ஏதாவது போட்டுட்டு ஷாப்பிங் போகலாம். இல்லைன்னா ஷாப்பிங் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது போயிட்டு எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பை இருக்காது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல, அந்த பையை தான் அவங்க தருவாங்க. இதை வந்து பேப்பர் பையும் தருவாங்க, பிளாஸ்டிக் பேக்ஸும் தருவாங்க. நம்ம வந்து என்ன பேக் யூஸ் பண்ணணும்?
துணிப்பை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பொல்யூஷனை க்ரியேட் பண்ணாது. பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. சரியா? அதனால் எங்கேயாவது கடைக்கு போகும்போது மறக்காமல் வீட்டிலேருந்து துணிப்பையை கொண்டுட்டு போங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மழைத்துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேவா? பாய்.